வணக்கம் நண்பர்களே. வள்ளலார் பாடல் ஒரு அழகான பாடல் ஒன்று நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அதை நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ. இப்படி அந்த பாடல் தொடங்கும். என்ன பாவம் செய்தேனோ என்று அடிக்கடி அந்த பாடலிலே இடையில் அந்த வார்த்தைகள் வரும். அதாவது இந்த மனித குலத்தில் நாம் மனிதனாக பிறந்த பிறகு செய்ய பாவங்களினுடைய பட்டியலை அவர் பெரிதாக போட்டிருப்பார். அந்த பாவப்பட்டியலில் முதலாக அவர் சொல்வது நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோன்றது தான். நம்ம பஞ்சமா பாதகம்னு சொல்லுவோம், கொலை, களவு, கல், காமம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் தாண்டி அவர் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, நல்லவர்களுடைய மனதை நடுங்கச் செய்தாயா. எந்த பழியும் செய்திருக்க மாட்டான், குற்றம் செய்திருக்க மாட்டான். அவனை மேலே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அவர் மனதை நடுங்கச் செய்வது, அல்லது கடுமையான சொற்களை பேசி அவர் மனம் பதறும்படியாக செய்வது. எந்த அதாவது ஒரு வயது மரியாதை இல்லாமல் ஒரு சிறுவன் ஒரு முதியவரை வாடா போடான்னு பேசுவான். அவர் இவனை எதிர்த்தும் பேச முடியாது. அவனுடைய வலிமை, அவனுடைய இளமை, அல்லது அவனுக்கு இருக்கிற சுற்றுபலம் அதெல்லாம் பார்த்துட்டு இவர் அது நடக்கமாக இருக்கும். ஆனால் அப்படி அவர் பணிந்து அந்த சொற்களை கேட்டுக்கொண்டு போய்விடுகிறார் என்பதனாலேயே அவன் செய்வது சரி என்று சொல்ல முடியாது. அவன் செய்வது மிகப்பெரிய பாவம். அதான் நீங்கள் அதாவது தவறு செய்தவர்களோடு சண்டையிடுவது, போரிடுவது, பதிலுக்கு செய்வது என்பது வேறு. எந்த பழியும் செய்யாத ஒரு பெரியவரிடத்தில், ஒரு முதியவரிடத்தில், அல்லது முன்னோரிடத்தில், அல்லது நல்லோரிடத்தில், இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? அவங்க மனசு அதிரும்படியாக, நோகும்படியாக ஒன்றை சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால்தான் அவர் பாவப்பட்டியல் எத்தனையோ பாவங்களை ஒரு பட்டியலிடுறார். அதாவது கிணறை தூர்த்து விட்டேனா, வழியை அடைத்து விட்டேனா, வாங்கி ஏமாற்றி விட்டேனா, அல்லது கூலி கொடுக்காம விட்டேனா, இதெல்லாம் நிறைய பாவங்களை சொல்கிறார். ஆனால் அவர் அந்த பட்டியலில் சேர்த்த முதல் வார்த்தை, முதல் பாவம் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனா என்பது ஒரு வார்த்தை. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னா, தன்னை விட மூத்தவர்களிடம், பெரியவர்களிடம் பேசும்போது அவர்களுடைய உள்ளவியலையும் அறிவையும் மதித்து, வயதையும் மதித்து, அவர்கள் குற்றம் இருந்தால் அது கேட்கலாம், தவறில்லை. ஆனால் குற்றம் இல்லாத போது நல்லோர் மனதை நடுங்க செய்யக்கூடாது. அது வயசில் பெரியவங்க கூட தேவையில்லை, பெரியவங்களா சின்னவங்களா அது கூட விட்டுடுங்க. நல்லவன், அவனுக்கு எந்த விதமான பழியும் இல்லாதவன் மீது ஒரு பழியை சொல்லி அவனை இழிவு செய்வது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரியது. நீங்கள் சினிமாலாம் நிறைய பார்த்துருப்போம். எம்ஜிஆர் படங்களாகட்டும், பழைய படங்களில் குற்றம் இல்லாதவரை ஒரு குற்றவாளி ஆக்கி எடுத்து சிறையில் அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தர்மம் அவரை காப்பாற்றும். அதுக்கப்புறம் அதை போராடி எப்பவுமே எல்லா கதைகளிலுமே அறம்தான் ஹீரோ, அதர்மம் தான் வில்லன். அது எப்பவுமே இது கொஞ்ச நாள் இது ஓங்கி நிற்கும், அதுக்கப்புறம் அறம் வெல்லும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மறுபடி தர்மம் வெல்லும் என்னும் மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் வாதத்தில் சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இந்த அறம் சார்ந்து இயங்குவது, அறம் சார்ந்து செய்வது, அறம் சார்ந்து பேசுவது என்பதை நாம் ஒரு அடிப்படை அழகாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு தவறு செய்தவனுக்கு நீ பதிலுக்கு என்ன செய்யோ அது நீ செய். திருவள்ளுவர் அதை கூட இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வோன்னு சொல்கிறார். அப்படி உன்னால் மன்னிக்கிற அளவுக்கு பெருந்தன்மை இல்லை என்றாலும், உனக்கு தீங்கு செய்தவருக்கு நீ எதிர்த்து பேசலாம், இப்படி செய்கிறே இது நியாயமா என்று கூட கேட்கலாம், அவனோடு நீ மல்லு கட்டலாம். ஆனால் நல்லோர்களிடம் தேவையில்லாமல் அவருடைய மனதை புண்படுத்துவது, அவர்களுக்கு தெரியாமல் அவரை பற்றி தவறாக சொல்வது, பேசுவது என்பதெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை அறம் என்று சொல்லவில்லை, நம்முடைய நூல்கள் அறம் என்று சொல்லவில்லை. அந்த பட்டியலில் இன்னொரு செய்தியும் சொல்லுவார். தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ என்று மீண்டும் நம்ம அந்த பல்லவிக்கு வந்துடுவோம். அதில் ஒரு அருமையான செய்தி என்ன சொல்கிறாருன்னா, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ. இந்த சொல்ல நான் விளக்கி சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு கூட போடணும்னு நினச்சேன். பொய்யான ஒரு தகவலை ஒருத்தர் மீது சொல்லி அவரோடு பழகுகிறவர்களை அவரிடமிருந்து பிரித்து விடுவது. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் என்று வள்ளுவர் அழகாக சொல்லுவார். ஒரு நல்ல மனிதன் மேலே அவனுக்கு தெரியாமையே பல குற்றச்சாட்டுகளை, பொய்களை சொல்லி அவனோடு பழகுகிறவர்களை அவனிடமிருந்து பிரித்து விடுவது. அவன் உறவுகளை அவன்கிட்ட இருந்து பிரிச்சுறது, அவனுடைய நண்பர்களை பிரித்து விடுவது.
அவரோடு வேறு எந்த தொடர்பு வைத்திருப்பவர்களையும் அவர் இப்படிப்பட்ட தகாதவர் என்று சொல்லி சொல்லி அவரை பிரித்து விடுவது இந்த பாவம். அந்த பட்டியலில் வரக்கூடிய ஒரு பாவம் தான். இது எவ்வளோ பெரிய பாவம்! இவர் பாட்டுக்கு அவர் சிவனேன்னு கிடப்பார். ஆனால் அவர் மீது இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரோடு யாரும் போகாதீர்கள், அவரோடு பழகாதீர்கள், அவரோடு பேசாதீர்கள் அப்படி என்று சொல்லுவது தான் கலந்த சிலையரை கலகம் செய்வது. அல்லது கலந்து ஏற்கனவே நண்பராக இருந்திருப்பான், ஒருத்தர் போயிட்டு வந்து பழகிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து ஒருத்தர் பேச மாட்டான், இன்னொருத்தன் என்னன்னே திரும்பி பார்க்க மாட்டான். இப்படி ஒரு நிலைமை வந்து என்னடா இது எல்லாரும் நம்மளை சுற்றி பிரிஞ்சு போகிறாங்க, விலகி போகிறாங்களே, இந்த நல்லவனுக்கு மனசு நடுங்கும். ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் பின்னால் இருந்து இவனுடைய நட்பையும் இவனுடைய வலிமையும் இவனுடைய செல்வாக்கையும் குறைத்து விடுவதற்காக அவன் மீது பொறாமை கொண்டு அந்த நண்பர்களை பிரித்து விடுவார்கள். அந்த வள்ளலார் பாருங்கள், அவருக்கு இப்படிலாம் என்னென்ன நேர்ந்ததுன்னு தெரியல, எவ்வளோ பெரிய பட்டியல் போட்டுட்டு வர்றாரு அந்த பாடலில். நீங்கள் பாடலை ஓய்வு இருக்கும்போது கேளுங்க, அந்த முழுமையாக அந்த பாடலை கேளுங்க, கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ ஒரு உருக்கமான பாடல், வள்ளலார் பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் அது ஒன்று. அப்படிப்பட்ட வந்து பகச்சொல்லி கேளிரை பிரிப்பது, உறவினரை பிரிப்பது, நண்பர்களை பிரிப்பது, தொழில் ரீதியாக அவருக்கு தொந்தரவு கொடுப்பது, இப்படி பல சிக்கல்களை செய்வது என்பது பாவம். அதுதான் நல்லோர் மனதை நடுங்க செய்வது. எப்பவுமே பழகி கொண்டு பேசி கொண்டு இருந்த ஒருவர் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இவனுக்கு புரியாது. அவன் ஏன் வரல கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டான். இவனுக்கு பின்னால் தான் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கலகம் பண்ணியிருப்பான் இல்லையா? இப்படிப்பட்ட சிக்கல். அதை தான் அவர் வள்ளுவர் சொல்கிறார், கலந்த சிலை இதரை கலகம் செய்தணும். அப்படி ஏதாவது ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேனா அப்படி இருந்தால் என்ன மன்னிச்சு. ஆனால் இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல்னா, இப்படிலாம் எனக்கு இப்படிப்பட்ட இறைவா இப்படிப்பட்ட துன்பங்களும் சோதனைகளும் வருது என்றால் நான் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் செய்தேனா என்று தன்னிலையில் இருந்து அவர் கேட்பது போல் இருக்கும். ஆனால் அது அவர் தன்னிலையில் வள்ளலார் அப்படிப்பட்ட தவறுகள் எதுவும் செய்யலை. அப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் எல்லாம் செய்திருக்கீங்களா என்று உங்கள் மனச்சான்றை தொட்டு பாருங்கள் என்பதற்காக அந்த பாடல் சொல்கிறார். உண்மையிலே அந்த பாடலை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நாம் அப்படிப்பட்ட தவறு செய்திருக்கிறோமா, வழி அடைத்திருக்கிறோமா, பிறன் பொருளை நயந்திருக்கிறோமா, கூலியை குறைத்து கொடுத்துருக்கிறோமா, பொய் சாட்சி சொல்லியிருக்கிறோமா, கிணத்தை தூத்திருக்கிறோமா? நீங்கள் அந்த பட்டியல் மிக நீளமான பட்டியல். அவ்வளோலாம் நீங்கள் எப்படி அவர் சொன்ன பட்டியலில் குறைஞ்சது எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே ஏதாவது ஒரு தவறுகளோ 2, 3, 10, 5 செய்திருப்போம். அதில் அவர் 50, 60 மேலே சொல்கிறார் பாவப்பட்டியலை. தெரிந்து செய்வது சிலது, தெரியாமல் செய்வது சிலது. தெரியாமல் செய்து விட்டதை இது தவறு என்று தெரிந்து கொண்ட பிறகு செய்வது தவறு. ஏன்னா எல்லாருமே எடுத்த உடனே அப்படியே அறம் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 1ஆம் கிளாஸில் இருந்தோ இல்லை பிறந்ததில் இருந்தோ தெரிஞ்சுன்னு வரதில்லை. படிக்க நூல்களை படிக்க பழக பலரோடு பழக தான் நம்மளுக்கு அறிவும் அனுபவமும் வாழ்வியல் நெறிகளும் மறைமும் புரியுது. தெரியாமல் செய்து விட்டு இருந்ததை இனி செய்யக்கூடாது. நேற்று செய்த தவறு என்று தெரிந்தால் இன்று முதல் அதை செய்யாமல் இருப்பது தானே நியாயமானதாக இருக்கும். கிருபானந்த வாரியாருடைய உரையை கேட்கும்போது அவர் அடிக்கடி சொல்லுவார், இது வரைக்கும் யாரெல்லாம் இப்படி செய்யலையோ இன்னைக்கிலிருந்து செய்யாதீங்க, நாளிலிருந்து உங்கள் வீட்டில் போய் இதை கடைப்பிடிங்க, இன்றிலிருந்து இனி செய்ய மாட்டேன்னு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். அவருடைய உரைகளை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு தெரியும். அப்போ ஏன் அப்படி இன்று முதல் சொல்கிறாருன்னா, நேற்று வரைக்கும் நீ எப்படியாவது இருந்திருக்கலாம், இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், இது தெரிந்த பிறகு நீ செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்வார் வள்ளல் கிருபானந்த வாரியார் அவர்கள். எனவே நல்லோர் மனதை நடுங்கச் செய்வதும், கலந்த சிநேகிதரை பிரித்து வைப்பதும், உறவுகளிலிருந்து பிரித்து ஒருவரை தனிமைப்படுத்துவதும் பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக நான் கருதுகிறேன். அந்த பாவத்தை செய்வது என்பது கூடாது. இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது என்பதற்காக, அறம் சார்ந்து நான் பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறேன். அதனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறேன். இது ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் மனதில் ஒரு பரிசீலனைக்கு பயன்படும் என்று கருதுகிறேன். காணொளி கண்டமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.